பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான வழக்கில் விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. விருதுநகர் பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விருதுநகர் கட்டனார்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பட்டாசாலை விபத்து தொடர்பான வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை அமர்வில் வழக்கறிஞர் கருணாநிதி என்பவர் முறையீடு செய்தார். நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் இந்த முறையீடு முன்வைக்கப்பட்டது. தேர்தல் காலம் என்பதால் யாரும் அப்பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை, உரிய இழப்பீடும் வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசுக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சரியான வழிகாட்டுதல்கள் தேவை, ஏன் இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது, முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மாற்றப்பட்டுள்ளனர், விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர். சலோமி, பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான வழக்கில் விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. விருதுநகர் பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விருதுநகர் கட்டனார்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பட்டாசாலை விபத்து தொடர்பான வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை அமர்வில் வழக்கறிஞர் கருணாநிதி என்பவர் முறையீடு செய்தார். நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் இந்த முறையீடு முன்வைக்கப்பட்டது. தேர்தல் காலம் என்பதால் யாரும் அப்பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை, உரிய இழப்பீடும் வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசுக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சரியான வழிகாட்டுதல்கள் தேவை, ஏன் இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது, முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மாற்றப்பட்டுள்ளனர், விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.